சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. The eternal God is thy refuge, and underneath are the everlasting arms, and he shall thrust out the enemy from before thee, and shall say, destroy them. Deuteronomy 33:27. శాశ్వతుడైన దేవుడు నీకు నివాస స్థలము, నిత్యముగల నుండు బాహువులు నీ క్రింద నుండును, ఆయన నీ ఎదుట నుండు శత్రువులను వెళ్ళగొట్ట నశింపజేయుమనెను. ద్వితీయోపదేశకాండం 33వ అధ్యాయం 27వ వాక్యం. ನಿತ್ಯನಾದ ದೇವರು ನಿನ್ನ ಆಶ್ರಯವು, ಆತನು ನಿತ್ಯವಾದ ತೋಳುಗಳು ಕೆಳಗಿವೆ. ಶತ್ರುವನ್ನು ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೊರಡಿಸಿ ಅವರನ್ನು ನಾಶ ಮಾಡು ಎಂದು ಹೇಳುವನು. ಧರ್ಮೋಪದೇಶಕಾಂಡ 33:27. அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். உபாகமம் 33:27. அன்பின் தேவ பிள்ளைகளே, எகிப்திலிருந்து அழைத்து வரப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அடைக்கலமாயிருந்தார். அவர்களுக்கு முன்பாக எத்தனை பேர் எழும்பினாலும் அத்தனை பேர்களையும் சங்கரிக்கத்தக்கதாக நமக்கு பலனை கொடுத்தவனும் அவர்தான். இன்றும் அவர் அடைக்கலமாய் இருக்கிறபடியினால் தான் நாம் ஜீவிக்கின்றோம். அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.